சத்யா இத்தனை நாளா பிரபுவ காதல்ன்ற பேர்ல பைத்தியமாக்கனா, இப்ப அவளே பைத்தியமாக போறா. கரெக்ட் சித்தி. சத்யா பைத்தியக்காரி குளத்துல இருக்கிறத நினைச்சாலே சந்தோஷமா இருக்குல்ல? நினைக்கிறது இல்ல, நிஜமாவே இது நடக்கும் சித்தி. மணியை உங்களை கேவலமா பேசினா என்னாச்சா உனக்கு? எல்லாம் கொழுப்பு. டேய் நில்றாங்க. எதுக்குடா வந்த? அப்படியே போயிடு வெளியே. தலைவரே, ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட போன்ல அப்படி பேசிருப்ப? இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. மரியாதை வெளில போடா. என்னாச்சு மணி? ஏன் சார்கிட்ட அப்படி மரியாதை இல்லாம பேசின? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க தலைவரே. ஏய், உன் விளக்க வெங்காயம் எல்லாம் எனக்கு தேவையில்ல. அதான் சொல்ல வேண்டியதை போன்லயே சொல்லிட்டியே. என்னது? நானு டுபாகுரா? அப்புறம் என்ன? பொட்டேட்டோ சிப்ஸா? தலைவரே, அந்த வெள்ளை பண்ணியை விட்டுட்டீங்களே. ஏய், நான் உன்னை கேட்டேன், மூடு. ஏண்டா நான் உனக்கு வெள்ளை பண்ணியா? அப்படியே இருந்தாலும் அதை சொல்லலாமா? இதுக்கு அவனே பரவாயில்ல போல இருக்கு. டேய் கிளம்புடா. சத்யாவை காலி பண்ணிட்டு வர சொன்னா அவ கூட கூட்டு சேர்த்து போன் பண்றியா? காலம் பூரா ஜெயில கிடக்க வேண்டிய உன்னை வெளியில கொண்டு வந்த பாரு. என்ன சொல்லணும்? நன்றி கெட்டவனே. தலைவரே நிறுத்துங்க. இந்த மணி கெட்டவன் தான், ஆனா நன்றி கெட்டவன் கிடையாது. டேய், அப்ப நீ பேசுனது என்னன்னு சொல்ல? ஐயோ, புரியாம பேசாதீங்க. உங்ககிட்ட போன்ல பேசுனது நான் கிடையாது. சரி, பேசுனது யாரு? தலைவரே, நான் சொல்றத நம்புங்க. உங்ககிட்ட பேசுனது சத்தியமா நான் இல்ல. அப்ப பேசுனது யாரு? என் கண்ணு முன்னாடியே என்ன மாதிரி ஒருத்தன் உங்ககிட்ட பேசினான். யாரா அவன்? சொல்றா வெள்ளை பண்ணி. அங்க செமத்திய வாங்கிட்டு தான் வந்திருக்கியா? எல்லாருக்கும் ஸ்கெட்ச் போடுற எனக்கே ஸ்கெட்ச் போட்டானுங்க தலைவரே. முதல் தடவையா ஏமாந்துட்டேன். ஓ, அந்த குப்பத்து பரதேசிகளுக்கு அவ்வளவு திமிரா போச்சா? எல்லாம் பின்னால சத்யா இருக்காங்கிற திமிரு. டேய், அவ எப்படியும் மறுபடியும் எஸ்ஏ ஆயிடுவாங்கிற திமிருல அவனுக்கு ஆடுறானுங்க. இருடா, அவனுங்களுக்கு வைக்கிறேன். அதை விடுங்க சார். இன்னைக்கு போட்ட ஸ்கெட்சில இருந்து சத்யா தப்பிச்சிட்டாலே இப்ப என்ன பண்றது? இப்படி நம்ம போடுற ஒவ்வொரு பிளான்ல இருந்து அவ எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான். இப்படியே போனா எலெக்ஷன்ல நம்ம கதி. ரோஹன், அதுக்கு நான் விடுவேனா? சத்யா என்ன குட்டி கட்டணம் போட்டாலும் போலீஸ் ஆக முடியாது. அவ எத்தனை பிராக்டிஸ் பண்ணாலும் என்ன ஜெயிக்கவே முடியாது. சத்யா காக்கி யூனிஃபார்ம கலட்டினது தான். இனிமே அவளை நான் மறுபடியும் போட விடவே மாட்டேன். சார், மஜிலி குப்பை என் கைக்கு வரும்ன்ற நம்பிக்கையில தான் முழு பணத்தையும் இறக்குறேன். அவ திரும்ப போலீஸ் ஆயிட்டா நீங்க ஜெயிக்கிறதும் கஷ்டம், என் பிளானும் நாசமாயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத ரோஹன், நான் இருக்கேன். எம்எல்ஏ பதவி எனக்கு, மஜிலி குப்பம் உனக்கு. கச்சிதமா இதை நடத்தி காட்டுறேன் பாரு. நீங்க இப்படியே பேசிட்டு தெரியுங்க. சத்யா ஒரு நாளைக்கு எஸ்ஐ ஆகி பூத மாதிரி உங்க எதிரில வந்து நிக்க போறா. அன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு வான வேடிக்கை. இது நடக்கிறதுக்குள்ள நம்ம ஊர் பக்கம் ஓடி போயிடணும்டா சாமி. பேபி, இவ்வளவு நேரம் டாக்டர் அண்ட பேசினிருந்தியா? ஆமா. என்ன பத்தி கண்ணா பின்னான்னு திட்டிருப்பாங்களே? இல்லையே, ஏன் இப்படி சொல்ற? இல்ல, எப்பவும் கட் அண்ட் ரைட்டா அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லனா வார்ன் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி எதுவுமே பண்ணல. டோட்டல் சேஞ்சா இருந்துச்சு. ஏன் பிராக்டிஸ் பண்ணேன்னு திட்டல, இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா திடீர்னு செம்மையா பாராட்டுறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. இவகிட்ட எதை சொன்னாலும் மண்டையில ஏறாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இது என்ன சொன்னாங்க? வெளியே போய் உண்ணாண்டா? ஏதோ டென்ஷன் ஆனாங்களா?
ரவுடி பேபி அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்ப இவ்வளவு நேரம் என்ன பேசுனீங்க? அது அது வந்து உன் தன்னம்பிக்கையும் வைராகியத்தை பார்த்து அவங்க அசந்துட்டாங்க. ஒய்ஃபோட கான்ஃபிடன்ஸ் லெவல் சம்மன் சொல்லி பாராட்டினாங்க. உண்மையாவா? ஆமா. நீ போய் சொல்ற. இது அவங்க என்னாண்டியா சொல்லிருக்கலாமே. அவங்க வேற ஏதோ சொல்லிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லு. அது ரவுடி பேபி என் வாயிலிருந்து உண்மையை வர வச்சிட போல இருக்கே. கடவுளே, அதை மட்டும் நான் சொல்லக்கூடாது. இப்போ நான் சத்தியம் பண்ணதான் அவன் நம்புவானா? நல்ல விஷயத்துக்காக பொய் சத்தியம் பண்றதுல தப்பே கிடையாது. ரவுடி பேபி, டாக்டர் எதுவுமே சொல்ல. இது உன் மேல சத்தியம். இதுக்கு ஏன் சத்தியம் பண்ற? நீ சொன்னா நான் நம்ப மாட்டேனா? சரி, அதை விடு. ஆமா, இப்ப எதுக்கு நீ திடீர்னு கோல்டு மெடல் எடுத்து பார்த்துட்டு இருக்க? இது சாதாரண மெடல் இல்லாமல் பேபி, வேர்வை சிந்தி ரத்தத்தை கொடுத்து உயிர் போற அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இதை வாங்கி நான் எஸ்ஐ ஆயிருக்கிறேன். இந்த மெடலுக்காக நான் என்னென்ன சிரமப்பட்டனோ அதையெல்லாம் மறுபடியும் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதே வேர்வையையும் ரத்தத்தையும் கொடுத்து தான் நான் ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ணுவேன். நான் திரும்பவும் எஸ்ஐ ஆகி அந்த எம்எல்ஏவையும் ரோஹனையும் அடிச்சு இழுத்துன்னு வந்து அவனில்ல ரவுடி பேபி, இதெல்லாம் விடு. அப்புறம் என்ன தெரியுமா? அது எப்படி விட முடியும் அமல் பேபி? அவனுங்க உண்மையிலேயே கை வச்சிட்டானுங்கள. அவனுங்கள ரவுடி பேபி, என்ன இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ற வரைக்கும் என் டென்ஷன் அடங்கவே அடங்காது அமல் பேபி. இன்னமும் தெரியல அமல் பேபி. பிராக்டிஸ் செய்ய ஆரம்பிச்சா நான் நானாவே இருக்க மாட்டேன். நேரம் போறதே தெரியாம நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறேன். என் உடம்பு டயர்டா ஆவறது இல்ல. அது ஏன்னே தெரியல அமல் பேபி. திரும்ப போலீஸ் ஆகிறதுக்காக தான் சத்யா இவ்ளோ அக்ரெசிவா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் இல்ல. அவங்க உங்க மேல வச்ச காதலுக்காக தான் இப்படி நடந்துக்கிறாங்க. நான் திரும்ப போலீஸ் ஆகணும்னு நினைச்சாவே உடம்புல தானாவே ஒரு ஆக்ரோஷம் வந்துருது. எந்த அளவுக்கு ஆக்ரோஷம் வெளிப்படுதோ அந்த அளவுக்கு உங்க மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். ஏன் திடீர்னு அப்படி பாக்குறா? அது ஒண்ணும் இல்ல ரவுடி பேபி, நீ நாளைக்கு காலைல பிராக்டிஸ் பண்ணும்ல, அதனால நேரத்துல தூங்கி ரெஸ்ட் எடு. ஏன் நீ தூங்கலையா? தூங்கணும். நான் கொஞ்ச நேரம் வெளியில நின்றுட்டு வந்துடுறேன். ஆமா, உன் கால் வலி இப்ப எப்படி இருக்கு? எனக்கு வலி கால்ல இல்லாமல் பேபி, மனசுல. அந்த வலி மட்டும் அதிகமாயினே போகுது. ரவுடி பேபி, எல்லாம் சரியாயிடும். நீ பேசாம படு. இந்த போராட்டத்துல அவங்க ஜெயிச்சிட்டா சாட்டிஸ்ஃபைடா ஆயிடுவாங்க. சப்போஸ் நெகட்டிவா நடந்தா நான் சொன்னதுதான் நடக்கும். ரவுடி பேபி, இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஃபீல் பண்ற மாதிரி நீ எப்போ கேட்டிருக்க? சொல்லு, என்ன விஷயம்? நீ நிச்சயமா ஃபிட்னஸ்ல ப்ரூவ் பண்ணி எஸ்ஐ ஆயிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒருவேளை சப்போஸ் சொல்லு. ஒருவேளை நீ ட்ரைபுனல்ல ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவ? காமெடி பண்ணாத அமல் பேபி. நான் உறுதியா ஜெயிச்சிருவேன். அது தெரியும் ரவுடி பேபி. ஜெயிக்கலனா ஜெயிக்கலனாவா? ஜெயிக்கலனா
ஜெயிக்கலனா ஜெயிக்கலனா ஜெயிக்கலனா ஜெயிக்கலனா நான் ஜெயிக்கலனா சரி 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 ரவுடி பேபி விடு 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 சரி விடு 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 விட்டுரு. என்ன ரவுடி பேபி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதையே நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட? இங்க பாரு, ஜெயிக்கலன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நீ ரவுடி பேபி நிச்சயமா ஜெயிப்பா. இங்க பாரு ரவுடி பேபி, நீ அழுத நானும் அழுதுருவேன். நான் தான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்றேன்ல. விளையாட்டு கூட அப்படி சொல்லாத அமுல் பேபி. நான் ப்ரூவ் பண்ணி எஸ்ஐ ஆயே தீருவேன். சரி, என் ரவுடி பேபி இப்ப தூங்குவாளாம். நான் இப்ப வந்துருவேன். சரியா? ஓகே, தூங்கு. சீக்கிரம் வந்துடுறேன். என்னவோ சத்யாவை காலி பண்ண கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கலான்னு சொல்லிட்டு இப்படி ஒத்தையா அலைஞ்சிட்டு இருக்க. எஸ்ஐ ஆகலனா அவ பைத்தியம் ஆயிடுவா. அத ப்ரூவ் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு ஒரு பிளானும் வரமாட்டேங்குது. ஆனா ஒண்ணு சித்தி, நாம இப்ப மட்டும் விட்டோம், அப்புறம் காலம் பூரா அவளுக்கு கூழ கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணும். நீ ஏன் இப்படி பீதி எல்லாம் கிளப்பிட்டு இருக்க? அத நினைச்சாலே எனக்கு வயித்தெல்லாம் கலக்குது. பீதி வயித்த கலக்குது. ஐடியா சித்தி, பேதி மாத்திரை கொடுத்து அவ வயிற கலக்கி விடுடா. ஏய், இது செம ஐடியா அனிதா. அவ சாப்பிடுற பொருளை பேதி மாத்திரை கலந்துட்டா போதும். கொஞ்ச நேரத்துல அவ வயிறு கடா முடான பேதியாகி பாத்ரூமே கதின்னு சொல்லி கிடப்பாள்ல. ஆமா, உடம்புல இருக்கிற மொத்த சத்தும் போய் கண்ணை பிறண்டு கட்டல்ல படுத்துருவான். அப்புறம் அவளால எழுந்திருக்கவே முடியாது. கரெக்ட் சித்தி. சத்யா தெம்பாகிறதுக்குள்ள ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ற நாள் வந்துரும். அங்க அவளால நிக்கவே முடியாது. ட்ரைபுனல் டெஸ்ட்ல கண்டிப்பா தோத்துருவா. அப்புறம் அவளால எஸ்ஐ ஆக முடியாது. அந்த விரக்தியில பைத்தியம் ஆயிடுவா. அப்புறம் என்ன, எங்கே செல்லும் இந்த பாதைன்னு பாட்டு பாடிட்டே அவ தெரிய வேண்டியதுதான். அப்ப நாளைக்கு அவ பிராக்டிஸ் போறதுக்கு முன்னாடி அவளுக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருவோம். அடடா, சத்யா வயித்த பிடிச்சிட்டு ஓடுறத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. அவளுக்கு பேதியாகி பாத்ரூம்க்கும் ஹாலுக்கும் அவ அலையணும். அத படையப்பா நீலாம்பரி மாதிரி கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு நான் பாக்கணும். அது எப்படி சித்தி? இன்னொரு முறை சொல்லுங்க. கால் மேல கால் போட்டு. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு சித்தி? சித்தி, என்னாச்சு? எந்திரிங்க எந்திரிங்க, பாத்து 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 எந்திரிங்க. என்ன குத்திருச்சுடி? குத்திருச்சா? திரும்புங்க 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 திரும்புங்க. ஐயோ சித்தி, காம்பஸ் குத்தி இருக்கு. என்னது காம்ப்ளெக்ஸா? அப்படின்னா? ஐயோ, காம்ப்ளெக்ஸ் இல்ல சித்தி, காம்பஸ். எங்க சரியா சொல்லுங்க. காம்பஸ். ஏய், நான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸா வந்திருக்கேன். கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இந்த கர்மத்தை எடுறி. இருங்க இருங்க, எடுக்கிறேன். வலிக்குதுடி. ஐயோ, இருங்க இருங்க இருங்க. வலிக்குது. இருங்க. விடு 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 விடு. இருங்க சித்தி. வலிக்குதுடி. ஆழமா இருக்கு சித்தி, எடுக்கவே முடியல. ஐயோ, என் காம்பஸ் பாத்தீங்களா? ஏய், காம்பஸ் இங்கதான் வைப்பியா? உனக்கு வேற இடமே இல்லையாடி? ஐயோ, வலிக்குதே. அட, என் காம்பஸ் இங்க இருக்கு.
இது மட்டும் வைக்கிற இடமா? என் காம்பஸ் கிடைச்சிருச்சு. ஐயோ சித்தி, சித்தி வலிக்குதா? வலிக்குதா? பொடி இவளே, வலி தாங்க முடியல. சரி சரி ரிலாக்ஸா இருங்க. நாளைக்கு நாம அவளுக்கு பேதி மாத்திரை கொடுத்து ஆப்பு வச்சிடலாம். சரியா? அத பத்தி யோசிங்க. அதான் ஆப்பு வச்சிட்டிய பின்னாடி போடி. இல்ல நான் சத்யாவுக்கு சொன்னேன் சித்தி. ஓகே வெப்போம். அம்மா ஐயோ, ஏதாவது மருந்து இருந்தா கொண்டு வாடி. முடியலடி. ஐயோ பாவம். இது இப்படியே தொடர்ந்தா சத்யா will go to the mentally abnormal stage. டாக்டர் இப்படி ஒரு ஷாக்கை கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனா ரவுடி பேபி நடந்துக்கிறத பார்த்தா இது உண்மைன்னு தோணுது. இப்போ ரவுடி பேபியை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி, அவள் ட்ரைபுனலில் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அவள் எஸ்ஐ யூனிஃபார்மை போட்டாதான் எனக்கு ரவுடி பேபி முழுசாக கிடைப்பா. ரவுடி பேபி இப்போ கடுமையாக உழைச்சாதான் திரும்ப போலீஸ் ஆக முடியும். ஆனால் அதுவே அவளுக்கு ஆபத்து ஆயிடுச்சுன்னா சத்யாவை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அவங்க எஸ்ஐ ஆகிறது தான். அட் த சேம் டைம் அவங்க அக்ரெசிவா பிராக்டிஸ் பண்ணா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா மாறிடும். டாக்டர், இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை. ஆனாலும் முள்ளால தான் எடுக்கிற மாதிரி இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்க மேல உள்ள காதலால தான் அவங்க அக்ரெசிவா இருக்காங்க. நீங்க நினைச்சா அதே காதலால சத்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். சத்யா தன் மனசுல வெறியோட போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறதுனாலதான் இப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது அக்ரெசிவா ஃபீல் பண்றாங்க. அதுவே பிராக்டிஸ் பண்றதே தெரியாம பிராக்டிஸ் பண்ணா அது எப்படி டாக்டர்? எப்படிங்கறத நீங்களே யோசிங்க. ஆனா இதுதான் பெஸ்ட். குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறப்ப எதையாவது சொல்லி மைண்ட் டைவர்ட் பண்றது இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். டாக்டர் சொன்ன ஐடியா தான் கரெக்ட். ஆனா அது எப்படி சாத்தியம்? ரவுடி பேபி போலீஸும் ஆகணும், அதே நேரத்தில் அவளையும் காப்பாற்றணும், பாதுகாக்கணும். எப்படி? இதுதான் சரியான ஐடியா. ரவுடி பேபி ஆக்ரோஷமாக்காம பிராக்டிஸும் பண்ண வைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. ஹலோ, சொல்லுங்க சார். சத்யாக்கா நல்லா இருக்காங்களா? ரவுடி பேபி நல்லா இருக்கணும் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் சார், என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அது அப்புறமா சொல்றேன். நீ ரவுடி பேபிக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்யாக்கா இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அவங்களுக்காக நாங்க உயிரே கொடுப்போம். அப்ப நான் சொல்ற மெசேஜ். ஓகே சார். இதான் விஷயம். கரெக்டாக செஞ்சிருவியா? அதெல்லாம் சூப்பரா செஞ்சிடலாம். முக்கியமான விஷயம், நம்ம செய்யறது கொஞ்சம் கூட ரவுடி பேபிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அது பெரிய சிக்கலாயிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்போ நாளைக்கு நான் சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன். ஓகே சார். நாளைக்கு ரவுடி பேபி தெரியாமையே அவளை பிராக்டிஸ் கூட்டிட்டு போறேன். எல்லாம் நல்லபடியா முடியணும் கடவுளே. இந்த அனிதா எங்க போயிட்டா? ரொம்ப நேரமா ஆளைய காணுமே. அம்மா, ஐயோ
அப்பா நைட்டு குத்துன தீப்பியும் வலிக்குதே. சித்தி சித்தி ஆ, எங்கடி போன? ம், டன் டடாய். என்னடி இது? ம், கண்டுபிடிங்க பார்க்கலாம். ம், ஐயோ சித்தி, இது பேதி மாத்திரை. அடி பாவி, சொல்ல மாட்டியாடி? து. ஆ, சொல்றதுக்கு தான் வந்தேன். அவசரப்பட்டு கோவில் பிரசாதம் மாதிரி டப்புன்னு வாயில வச்சுட்டீங்க. பேதி மாத்திரை வாங்கி பொடி பண்ணி வச்சிட்டேன் சித்தி. எப்படியாவது இத சத்யாவுக்கு கலந்து கொடுத்துட்டா போதும். நாளைக்கு பிராக்டிஸ்க்கு இல்ல, பாத்ரூம்க்கு ஓடுறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அப்புறம் டயர்ட்ல நாக்கு தள்ளி போத்துன்னு பெட்ல விழுந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். எப்படியோ சத்யா திரும்ப போலீஸ் ஆகவே கூடாது. சித்தி, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னையோட சத்யாவுக்கு ஆப்புதான்.